வணக்கம் குட்டி நண்பர்களே, இன்று நாம் ஒரு அழகான சிறுகதை கேட்போம். இந்த வீட்டில் எல்லோரும் தூங்கினார்கள். ஆனா ஒரு அறையில் மட்டும் திரையொளி இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. அவன் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே இருந்தான். ஆனா யாருடனும் பேசவில்லை. ஒரு நாள் அவன் போன் பேட்டரி டெட் ஆனது. ஸ்கிரீன் திடீர்னு அணைந்தது. அறை முழுக்க அமைதி. அவன் மெதுவாக மூச்சு விட்டான். பிறகு அமைதியை கவனித்தான். அந்த அமைதிக்குள் ஜன்னல் வெளியே மழை துளிகள் விழும் சத்தம் கேட்டது. அவன் மெதுவாக ஜன்னல் அருகே சென்றான். மழை துளிகள் கண்ணாடியில் வழிந்து கொண்டிருந்தன. அவன் இதை கவனித்த போது அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அவன் மெதுவாக கிச்சன் பக்கம் சென்றான். அம்மா இன்னும் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தாள். அம்மா, இன்னும் தூங்கலையா? அம்மா சிரித்தாள். வேலை முடிச்சுதா? படுக்கணும், கொஞ்சம் லேட். அவன் அமைதியாக நின்றான். தினமும் அவள் எனக்காக விழித்திருக்கிறாள். ஆனா நான் மட்டும் போன்ல தான் பிஸி. அவன் மெதுவா போனை மேசையில் வச்சான். அந்த இரவு அவன் அம்மாவோட சில நிமிஷம் பேசினான். அம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்று திரை அணைந்த போதுதான் அவன் புரிந்து கொண்டான். ஒளி போன்ல இல்ல, நம்முட இருக்கிறவர்கள தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் பல அழகான கதைகளுக்கு பின்தொடருங்கள்.